தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 20வது வாரம் சனிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அன்னையின் அன்பு புதல்வர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் இறைவனுடைய அருளும் அன்னையின் பரிந்துரையும் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைப்பதன் வழியாக உங்கள் இல்லமும் உள்ளமும் மகிழ்ந்திருப்பதாக, உங்கள் குடும்பம் ஆசி பெற்ற குடும்பமாய் இருப்பதாக. அதைத்தான் இன்றைய வார்த்தைகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறன. ஆசி பெற்றவராய் இருப்பாய் என்று சொல்லி இறைவன் இன்றைய திருப்பாடல் வழியாகவும் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லுகின்றார். நீயே ஆசிராக இருப்பாய், உன் வழியாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் வழியாய் இந்த மனித குலம் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படும். இது ஆபிரகாமுக்கு கடவுள் அவரை அழைக்கின்ற போது சொன்ன வார்த்தைகள். எண்ணிக்கையில் 6 படிக்கின்ற பொழுது கடவுள் தன் திருமுகத்தை உங்கள் மீது பக்கம் திரும்பி உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்று சொல்லப்படுகின்றது. இறைவனுடைய அருளும் ஆசீரும் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் ஆசி பெற்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதே கடவுள் விருப்பமாக இருக்கின்றது. நீ இருக்கின்ற இடம் ஆசீர்வதிக்கப்படும், நீ தொடுகின்ற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நீ போகின்ற போதும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வருகின்ற போதும் ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னோடு இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். கடவுள் விருப்பம் என்ன? மனிதர்களை ஆசீர்வதிப்பதே கடவுள் விருப்பம் என்று சில எண்ணிக்கை நூலில் நாம் படிக்கின்றோம். ஆம், கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பவராக இருக்கிறார். அந்த ஆசீரை பெற்றுக்கொள்கின்ற பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் எதை செய்யணும்? இன்றைய திருப்பாடல் 128 அழகாக சொல்லுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர் ஆசி பெற்றவராயிருப்பார். தெய்வ பயத்தோடு இருக்கின்றவர் ஆசி பெற்றவராக இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்பவர் ஆசி பெற்றவராக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. தெய்வ பயம் என்பது என்ன? ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வது என்பது என்ன? பயந்து ஒளிந்து கொண்டு வாழ்வதல்ல, மாறாக நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பிரசன்னத்தில் இருக்கின்றேன் என்கின்ற அந்த உணர்வு. என்னை படைத்த கடவுள் தன் சாயலையும் ஆவியும் எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆகவே நான் அவருக்கு உண்மையோராக இருப்பேன் என்கின்ற அந்த ஒரு பக்தி நிறைந்த வாழ்வு. இத்தகைய வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருமே ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். எப்படி நாம் ஆசி பெற்ற மக்களாக இருக்கிறவர்கள் நமக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து வருகின்ற வரிகளிலே, உமது உழைப்பின் பயனின் உண்பே நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் கடவுள் நமக்கு வெற்றியை கொடுப்பார். அதோடு கூட நீ நற்பேரும் நலமும் பெறுவீர். தன்னோடு இணைகின்றவர்களை மாட்சிமேலே பங்கெடுக்க செய்கின்ற கடவுள் அவர்களை மென்மேலும் உயர்த்தக்கூடியதாக இருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடப்பவர்கள் வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல அவர்கள் செழித்து வளர்வார்கள். வறட்சி காலத்திலும் அவர்கள் சோர்ந்து போகார் என்று சொல்லப்படுகின்றது. தெய்வ பயம் நமக்கு இறை ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். இறை ஞானம் எப்படி எதை எப்போது செய்ய வேண்டும் என்கின்ற உன்னதமான செயல்பாடுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்பொழுது நாம் கடவுளை மகிமைப்படுத்துபவர்களாக இருப்போம், கடவுளை சார்ந்திருப்பவர்களாக இருப்போம். அதோடு கூட இந்த உலகிலே ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுவோம். அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் இதோ குடும்பம் தலை தோங்கும், குழந்தைகள் அந்த மேஜை சுற்றி சூழ்ந்து இருப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மகிழ்ச்சியும் சமாதானம் நம்முடைய குடும்பத்திலே குடிகொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆக நாம் இவை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் நமக்கு தேவையானது தெய்வ பயம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது யோசேப்புக்கு இருந்தது. நான் எல்லா நிலையிலும் கடவுள் பிரசன்னத்தில் இருக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு நிலை. தாவீது அந்த தெய்வ பயத்தில் இருந்ததினால் தான் தவறு செய்த பொழுது மனம் வருந்தி மன்னிப்பை கேட்கின்றான். இறைவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுகின்றான். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையே, தூயதொரு உள்ளத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காக ஜெபிப்பதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலே நாம் சிறிது அலசி பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கின்ற பொழுது கூட நகோமியும் அவருடைய குடும்பமும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தார்கள், தெய்வ பயத்தோடு வாழ்பவர்களாக இருந்தார்கள். எனவேதான் கடவுள் அந்த குடும்பத்தை கைவிடாமல்
கணவன் இறந்து மகன்கள் இறந்த போதும் கூட நகோமியும் அவருடைய மருமகள் ரூத்தையும் கடவுள் கைவிடவில்லை. அவர்கள் மீது கடைக்க நோக்கினார், ஆசீர்வதித்தார். போவாஸ் வழியாக அந்த குடும்பத்திற்கு மீண்டும் கிருபைகளை கொடுத்தார். நம்முடைய வாழ்விலும் கூட தெய்வ பயத்தோடு இருக்கின்ற பொழுது துன்பங்கள் துயரங்கள் நம்மை கடந்து வருவது போல இருக்கலாம். ஆனால் கடவுள் அதை தாண்டி நம்மை ஆசீர்வதிப்பவராக இருப்பார். அதை மேற்கொண்டு இன்னும் மேலான கிருபைகளை நமக்கு கொடுப்பவராக இருப்பார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே நாம் கேட்போமா? இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதை போல ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழியில் நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்க தெய்வமே எனக்கு கற்றுத்தாரும், உம்முடைய வழிகளை எனக்கு கற்றுத்தாரும், உம்முடைய நெறிகளில் நான் நடக்க எனக்கு பயிற்றுவியும், நான் அதில் நடக்கின்றேனா என்று சொல்லி என்னை சோதித்து பாரும். நான் தவறுகின்ற பொழுது என்னை சரியான வழியிலே நடத்தி உம்முடைய அன்பில் நிலைத்திருக்கச் செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி கேட்போம். அப்படி வாழ்கின்ற பொழுது அன்னை மரியாளை பார்த்து கடவுள் சொன்னது போல அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்ற சொன்ன அதே வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமாகும். அருள் மிகுந்தவர்களாக ஆண்டவரோடு இணைந்து வாழ்பவர்களாக ஆசி பெற்ற மக்களாக இருப்போம். அருள் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்னையின் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். புகழ்வாய் மனமே, இசைப்பாய் கானமழை, பணிவாய் புலன்களே